அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் அவியல் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பைத்தம்பருப்பும் சொரக்காய் இறால் வச்சு இன்றைக்கி சூப்பரான டைப்பில் நம்ம இன்றைக்கி அவியல் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். சொரக்காய் ஒரு பெரிய நீட்டமான சொரக்காவாக இருந்துச்சு, வீட்டில் காய்ச்சது இது. ஒரு கப்பு வெங்காயம், ஒரு கப்பு பைத்தம்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இறால், இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் லேசாக அதை வதக்கி விட்ருங்க. பைத்தம்பருப்பை வதக்கிட்டு சூடு வந்தால் போதும், ரொம்ப கலர் மாறக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் ஒரு விசில் வேணாலும் விட்டுக்கலாம். இல்லை ஆவி வந்த பிறகு ஒரு டம்ளர் போட்டு மூடி சிம்மில் அடுப்பில் வச்சு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த மெத்தடை நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். குக்கர் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற சொரக்காயெல்லாம் எடுத்து நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஒரு கப்பு வெங்காயத்தையும் கட் பண்ணி அதில் போட்டாச்சு. அப்புறம் இறாலையும் போட்டாச்சு, பச்சை மிளகா கீறிவிட்டு போட்டாச்சு, சொரக்காயும் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. தேங்காய் ஒரு மூடி எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருங்க. தண்ணி பாலை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூனு சோம்பு சீரகத்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா இறாலும் சேர்த்தாச்சு, எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். சூப்பராக வெந்துடும். வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதான் அடுப்பை. நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கெட்டிப்பால், அதை ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். வெரி ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சாச்சு. இதையே நம்ம தாளித்து செய்யணும், ஃபஸ்ட்டே நம்ம தாளித்து செய்யணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு சொரக்காயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம இதை மாதிரி செய்யலாம். பைத்தம்பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இதை மாதிரி தாளிச்சிட்டு அது மாதிரி செய்யலாம். இப்படியும் செய்யலாம். வெரி ஈஸியாக சிம்பிளாக இப்படி செஞ்சிடலாம். மசாலாக்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால், அந்த பைத்தம்பருப்பு, அந்த இறால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். டேஸ்ட்டு ஒரு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் மறுபடியும் நீங்கள் செய்வீங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டி வச்சோம், தேங்காய் பால் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் தாளிக்கிற சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, மெயினாக இதுக்கு சோம்பு ரொம்ப வாசனை செமையாக இருக்கும், அதனால் சேர்த்துக்குங்க. வெங்காயம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வரணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கங்க. நல்லா ஃப்ரை பண்ணி வரணும். வந்த பிறகு கலர் கொடுக்கறதுக்காக மிளகாத்தூள் சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அந்த மசாலா போடும்போது கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அதனால் இதில் காரமெல்லாம் தேவையில்லை. இது கலருக்காக நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்படி சேர்த்துட்டு நீங்கள் போடும்போது தாளித்து நம்ம ஃப்ரை ஆன பிறகு நம்ம இப்போ குழம்புல ஊற்றிடுவோம். அந்த அவியலில் நம்ம ஊற்றிடுவோம். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே போல் புது புது டிஷ்ஷில் நம்ம நிறைய போட்டுகிட்டே இருக்கோம். ஷார்ட் வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், அது ஃபுல் வீடியோவும் போடுவோம். லென்த்தாகவும் நீங்கள் பார்த்து போகிற டிஷ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே போல் அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.